வணக்கம் தமிழ் உறவுகளே, இரவு வணக்கங்கள். பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறையா வீடே கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு பூரா ரொம்ப திண்டாடுறாங்க. டெய்லியும் ஒரு 10-20 பேர் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, பிஜி அதிகமாக பேச்சுலர் பசங்க தங்குற மாதிரி பிஜி அதிகமாக போய்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது நிறையா வீடு கிடைக்காம செய்யாமல் சென்னை மக்கள் பூரா ரொம்ப அவதிப்படுறாங்க, செய்கிறாங்க. டெய்லியும் வீட்டுக்கு அலைகிறாங்க. ஏன் மொத்தமாக ஒருத்தவங்க வீடு 4-5 வீடு வாடகைக்கு இருந்தாங்கன்னா பிஜிக்கு மொத்தமாக விட்டுறாங்க. மொத்தமாக 50,000 60,000 சொல்லி விட்டு ரொம்ப பிஜி அதிகமாக போய்கிட்டே இருக்குது. வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. சராசரி மனுஷ வாழ்க்கையெல்லாம் இந்த வீட்டோட 10,000 15,000 சிங்கிள் பெட்ரூமுக்கு 10,000 நம்ம போய்கிட்டு இருக்குது. டபுள் பெட்ரூம்னா 15,000 போய்கிட்டு இருக்குது. இது எங்கே தான் முடிய போகுது இல்லை. சாதாரண ஒரு 50,000 சம்பளம் வாங்கணும்னா சென்னையில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலை ஆகி போச்சு. 10,000 இருபதாயிரம் என்ன செய்ய முடியும்? குடும்ப செலவு, பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா செய்யறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் ரொம்ப ஏழ்மை மக்கள்லாம், சராசரி மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் போய் தள்ளுற மாதிரி ஆகி போகும். என்ன தான் பண்ண போகிறதுனா சென்னையில் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. விலைவாசி போய்கிட்டே கூடிக்கிட்டே இருக்குது. சராசரி மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க.